ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரலுங்க. அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் திருக்கணிதப்படி சனி பகவான் வக்ரகதியில் செல்லக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மிதனராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மிதனராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, எப்பொழுதுமே ஒரு கிரகமானது வக்ரம் பெறுகிறது அப்படின்னாக்கா அது பின்னோக்கி நகர்றதா அர்த்தம் அப்படின்றதா விதிங்க. அப்போ மாயை, அதாவது ஒரு கிரகம் நேரில் செல்றதை காட்டிலும் பின்னோக்கி வந்தால் எதை மாதிரியான பலன்கள் கிடைக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்தால் 9ஆம் இடமான கும்பராசியை நோக்கி செல்றதா அர்த்தம்ன்று விதிங்க. அப்போ இந்த கும்பராசியில் இந்த அந்த சனி பகவான் என்று பலன்களை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த பலன்கள் தான் இந்த ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றது எடுத்துங்க. இந்த நிகழ்வுகளுக்கு ஒரே வரியில் சொல்லணுன்னாக்கா இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட உத்தியோக உயர்வுகள், பதவி உயர்வுகள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம்லாம் உருவாகுன்றிருவீங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்தால் 9ஆம் இடத்துக்கு செல்வார் அப்படின்றிருவீங்க. அப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சுகங்கள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ண ஒரு பார்வைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தையினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஜூலையிலேருந்து டிசம்பர் 10 தேதி வரலும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றீங்க. அப்போ இந்த கும்பராசியில் இருக்கிற மாதிரி நம்ம பலனை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அங்கேருந்து 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பது உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்றீங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்தால் கும்பராசியில் உட்கார கிடையாதுங்க, மீனத்திலேயே தான் இருக்க போகிறார். மீனத்திலிருந்து கும்பத்துக்கெலாம் வரப்போகிறது கிடையாது. ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே அந்த இடத்த வச்சு பலன் சொல்லக்கூடாது, அதற்கு பின்னால் உள்ள ராசியை வச்சு தான் பலன் சொல்லணும். அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவானை கும்பத்தில் வைத்து பலன் எடுத்தோன்னாக்கா அவர் 3ஆம் பார்வையாக தன்னோட ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பார். அப்போ அந்த லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும், தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும், இளையதார திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும், திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டங்களும், மூத்த சகோதரத்தினால் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுன்றிருவீங்க. அதனால் இந்த நேர காலகட்டங்கள் வருமானத்துக்கு குறைவு இருக்காது, பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்களும் லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், மன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ன்றீங்க. அதே நேரத்தில் அவர் 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும்ன்றீங்க. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்றீங்க. அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தை உங்களுக்கு யோகாதிபதி தாங்க. இந்த சனி பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதகாதிபதி கிடையவே கிடையாது. உங்களுக்கு யோகாதிபதியான இந்த சனி பகவான் உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும், எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு. வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டக்கூடிய காலகட்டங்கள், எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்களாக உருவாகுன்றிருவீங்க. இந்த நேர காலங்களில் உங்களோட வயதில் இளையவர்கள் யாரோ உங்களுக்கு ஒரு உறுதுணைக்கான ஒரு காலகட்டங்களாக உருவெடுப்பாங்க. அவங்கள நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றிருவீங்க. அதே போல் அவங்க ராசிக்கு 10ஆம் பார்வையாக அவர் பார்க்க இருக்கிறது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருப்பார். 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம்.
இப்போ உத்தியோகஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருந்த நபர்களுக்கு, அரசு வேலைக்காக காத்திருந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ அரசாங்க உத்தியோகம்னா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நடந்துருமா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் பெற்ற ஜாதகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் யார் அப்படின்றது தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அப்போ சொந்த தொழில் செய்வீங்களா, தனியார் துறை வேலைவாய்ப்பு போவீங்களா, அரசு உத்தியோகத்துக்கு போவீங்களா, வெளிநாடு போய் வேலை செய்வீங்களா, இதெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அந்த விதிகள் இருந்தால் இந்த நேரத்தில் ஒருவேளை அதை மாதிரி உள்ள நபர்கள் அரசு உத்தியோகம் வாங்கி தான் தீரணும். அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார அரசாங்க உத்தியோகம் வீட்டை வாயில் கலவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்லா படித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது தான் விதிப்பேங்க. அதே போல் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தை அடுத்தது ருண ரோக சத்துரு சாணத்தங்களாக இருக்கனால எதிராளிகளின் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களை விட்டு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட செயல்பாடுகளுக்கு தடுக்கக்கூடிய அளவுகளில் எதிராளிகளின் கொஞ்சம் கைகள் ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். அப்போ எதிராளிகளை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் நகர்ந்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கான காலகட்டங்களாக இருக்கும். இல்லையேல் அதனால் நீங்கள் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உதயமாயிடும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே வேளையில் இந்த சனி பகவான் வலிமை இது பெற்று தான் உட்காந்துருக்காருங்க. பெரிய லெவலில் குறையில்லை. ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று குரு பகவான் சனி பகவானை பார்க்கறனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். இந்த நேரத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்காத இந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும், என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. உபயலக்கணமாக இருக்கக்கூடிய தாங்கள் பறந்து கொண்டே இருங்கள், சிறகு இருக்கும் வரை. பறந்து கொண்டே இருங்கள், சிறகம் இருக்கும் வரை அல்ல, உங்கள் இலக்கை அடையும் வரை. உங்கள் இலக்கை அடையும் வரை எப்படி வாழ்வார் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு
எப்படி வாழ்வார் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் மிதுனம். அப்போ மிதுனத்துக்கு உரியவர். அப்போ மிதுன ராசிக்கு இந்த வக்கரம் என்ன செய்யும்? மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். 4ஆம் இடம் தாயார், 4ஆம் இடம் மதிப்பு, 4ஆம் இடம் மரியாதை, 4ஆம் இடம் எல்லா சொத்துக்களுக்குரியது, கற்புக்குரியது, மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது. அப்போ 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வக்கரமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்கு சனீஸ்வரர் பகையா நட்பு கிரகம் இருந்தாலும் பின்னோக்கி வருவதாக இருக்கும் பொழுது பார்வை பலனை குறைக்க மாட்டார். அப்புறம் 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 7ஆம் இடம் அவருடைய உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, வரக்கூடிய மனைவி, வரக்கூடிய கணவன், வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருவாங்க, கொஞ்சம் வசதியோடு வருவாங்க. அதுக்கு 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. பார்த்தீங்களா, 12ங்கிறது விரயம். எத்தனை விரயம் ஆனாலும் 3ஆம் பார்வை வெற்றிக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை தைரியத்துக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை வாக்குக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை எல்லா வகையும் ஜெயிக்க இருக்கக்கூடிய பார்வை. அப்போ அது ஜெயிக்கத்தானே செய்யும், அதுதானே ஜெயிக்க செய்யும். அதுக்கடுத்தது பாருங்கள், 8க்கு 9க்குரியவர். உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் 8க்கு 9க்குரியவர். 8 கஷ்டத்தை கொடுப்பாரு, 8 துன்பத்தை கொடுப்பாரு, 8 துயரத்தை கொடுப்பாரு, எல்லா வகையிலையும் பிரேக்கை கொடுப்பாரு, எல்லா வகையிலையும் தடையை கொடுப்பாரு. ஆனால் 9 கும்பம், அடுத்த நிமிஷத்தில் இருந்து பாருங்க, தசாபத்தியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, தசாபத்தியை மட்டும் கருத்து வச்சுக்கோங்க. மிதனத்துக்கு கண்டிப்பாக 8க்கு 9க்குரியவர் கண்டிப்பாக எப்படி கொடுப்பாரு? எல்லா வகையிலையும் பாக்கியத்தை கொடுப்பார். எது பிரேக் ஆச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு பாக்கியத்தை கொடுப்பார். எல்லா பிரேக்கும் கீழே போயிடும். முன்னேற்றத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார், எல்லா நல்ல நற்பெயர், நற்புகழ், நற்பெயர். ஏன்னா பேரும் புகழும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 9ஆம் இடம் தானே, பேரும் புகழும் போது 9ஆம் இடம் தானே. அப்போ அதையும் கொடுப்பாரு. அந்த வகையிலே நிச்சயமாக ஒரு நல்ல எல்லா வகையிலும் நற்பெயரை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இப்போது உண்டு. அப்போ மிதுன ராசிக்கு நட்பு பெற்றவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய தாக்கத்தை உங்களுடைய தசாபத்தை அனுசரித்து உங்களுக்கு கொடுப்பார். கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்ட துறை, எழுத்துத்துறை, கல்வித்துறை, ஏஜெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடு உபயிலக்கணம் போய்த்தானே ஆகணும், வெளிநாடு போய்த்தான் ஆகணும், உபயிலக்கணம் வெளிநாடு போய்த்தான் ஆகணும், போகாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளிநாட்டு துறையாக இருந்தாலும் சரி, வேறு உங்களுக்கு ஏஜென்சி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு பார்வை பலன் சனீஸ்வருடைய பார்வை பலனுக்கு கொடுத்து ஆக வேண்டும். அவர் கொடுத்துருவார், பொய் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார், செயலில் காட்டுவார், அமைதியாக இருப்பார், செயலில் காட்டுவார். அதனால தான் மிதுனராசி நேயர்களுக்கு எந்த தொழில், அரசியல் கூட நீங்கள் வரலாம், பேச்சு தானே, பேச்சாற்றல் தானே, பேச்சாற்றல், ஆராய்ச்சி, அறிவு, இலக்கணம், இலக்கியம், நூல் நிலையம், லைப்ரரி, காலேஜு, இன்ஸ்டிடியூஷன், பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடங்கள், தியானம் இடம், எல்லா வகையான கற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர், அறிவுக்கு சொந்தக்காரர், ஞானத்துக்கு சொந்தக்காரர், எல்லா வகைக்கும் சொந்தக்காரர் யார்? மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள், 3 பேரும் வெவ்வேறுபட்ட குணங்களாக இருந்தாலும், இப்போ உங்கள் ராசிக்கு குரு வேறு 2ல் இருக்கார். அப்போ ராசிக்கு குரு வேற, கோட்சாரத்தில் குரு வேற உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். அதனால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இனிமேல் ஒரு நல்ல காலம் இருக்கும். மிதுனத்துக்கு இனிமேல் என்ன வக்கரமானாலும் உங்கள் தசாபத்தியை அறிந்து அவர் உங்களுக்கு பல நற்பலனை கொடுப்பார். உங்கள் தசாபத்தியை அறிந்து நற்பலனை கொடுப்பார். கோச்சாரத்திலும் நல்லா இருக்குது, உங்களுக்கு கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, தசாபத்தியும் நல்லா இருக்குது. அப்போ வக்கரம் மட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குதுன்னா என்ன, வக்கரம் மட்டும் மைனஸில் இருக்கத்தான் செய்யும். அதனால ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் அதனுடைய காரகத்தன்மையை குறைக்க மாட்டார் சனீஸ்வரர், குறைக்க மாட்டார். ஆனால் உங்கள் தசாபத்தி உங்களுக்கு கூட்டு கொடுக்கும், தசாபத்தி உங்களை வாழ்வு உயர்த்தும்,
தசாபத்தி சனியும் புதனும் உங்க தன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன செய்கிறீங்களோ இல்லையோ குரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும். ஏன்னா எத்தனை பாவங்கள் இருந்தாலும் 2ஆம் பாவம் உங்களுக்கு உச்ச பாவம், 2ஆம் பாவம் கெட்டு போகவில்லை. அதனால ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. மிதுன ராசிக்கு இந்த வக்கர பேச்சு என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே வழிபடக்கூடிய தெய்வங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு, குரு வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு. கண்டிப்பாக மீனாட்சி அம்மனில் வடக்கு வெளி வீதியில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. வடக்கு வெளி வீதியில் புதன் ஸ்தலம் இருக்குது. அந்த புதன் ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க, நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா வடக்குல புதனே சிவபெருமானை வணங்கக்கூடிய இடம், புதனே சிவபெருமானை வணங்கிய இடம். அந்த இடத்துக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையில் எல்லாமே முடியும்னு சொல்ல மாட்டேன், கெட்டது குறையும், நன்மை கூடும். அதாங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி பலன்கள். அப்போ இந்த சனி வக்கரம் அப்படின்றது இந்த 2026 இதே மாதம் ஜூலை மாதத்தில் 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலேயே அவர் வக்ரம் அடைகிறார். அப்ப தன்னுடைய இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ராசியிலேயே இந்த வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சுக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னா அதாவது 4.5 மாதம். ஜூலை மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 31 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதத்தில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள், டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11 நாள். ஆக மொத்தம் ஒரு 138 நாள், அதாவது ஒரு 4.5 மாதம். இதை நீங்கள் தமிழ் மாதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி இருந்து, அதாவது கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வரை. அப்ப கிட்டத்தட்ட இந்த 138 நாள், அதாவது 4.5 மாதம் இன்னைக்கு மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு? பொதுவா நல்லது கொடுக்க போறாரா இல்ல கஷ்டத்தை கொடுக்க போறாரா அப்படின்ற கேள்வி வரும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வக்கரமா இது இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் பொதுவா உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஜீவன சனியா இருக்கிறார். ஜீவன சனின்னா என்ன? தொழிலுக்கு பிடிச்ச சனி. அப்ப தொழிலுக்கு எப்ப பிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார். அப்போ 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா இருந்து இப்ப ஜீவன சனியா வந்திருக்கிறார். அப்ப இந்த ஜீவன சனியா வந்தவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலமா மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் அடிச்சு சொல்லுவனுங்க, நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வேலை சார்ந்த குழப்பங்கள். வேலையில மட்டுமா பிரச்சனையான்னு கேட்டா இல்ல, மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பேரும் புகழும், செல்வாக்கு, செல்வங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லணும். அப்படின்னா சார் வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்த சார், ஆனா இன்னைக்கு நிலம் என்ன, வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஒரே விஷயம்தான், பணம் பற்றாக்குறை, ஃபைனான்ஸ் ரீதியா லாக் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வருமானம் அங்க வந்தாதான் இங்க செலவு பண்ண முடியும். அப்ப ஜீவன சனி, தொழிலுக்கே பிடிச்ச சனி. அப்ப என்ன பண்ணிருப்பாரு? தொழிலை லாக் பண்ணிருப்பாரு. ஆனா உங்களால இன்னைக்கு மத்தவங்க நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க, மத்தவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்க நிலைமை ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. சிலர் அப்பா அம்மாவுடைய பலத்தை நம்பி வாழலாம், சிலர் சகோதரன் சகோதரியுடைய பலத்துல வாழலாம், சிலர் மனைவியோட சப்போர்ட்ல கூட வாழலாம். ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய பலம் கிட்டத்தட்ட அப்படியே டவுன் ஆயிடுச்சு.
அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா வீட்டில் மதிப்பு மரியாதை குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதனால இது எல்லாத்துக்குமே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 90% பேருக்கு கண்டிப்பாக இது மாதிரி இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த 1.5 வருஷமா கிணத்துல போட்ட கல் மாதிரி. சரி, இது எல்லாமே நான் பார்த்துட்டேன், தெரிஞ்சதுதான். இதுக்கு மேலே எனக்கு எப்படி இருக்க போகுது? அற்புதமாக இருக்க போகுது. நான் சொன்ன இந்த 4.5 மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எதை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும். அதனால் நீங்கள் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்கறதுக்கு நிச்சயம் நடக்கும். இந்த நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள், திருமண தடையாக இருக்கும். நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்த்த நேரமோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்குமா தவிர ஆனால் உங்களுக்கு தாமதமாக இருந்திருக்கும். திருமண யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 2ல் குரு இருக்காரு. மிதுன ராசிக்கு 2ல் குரு. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல குரு பார்வை இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. அப்போ உங்களுக்கு 2ல் குரு இருக்காரா? அப்போ குருன்றது எப்போ பயிற்சியானாரு? இந்த போன மாதம்தான், ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் குரு பயிற்சியாகிறாரு. ஜூலை மாதத்தில் சனி வக்ரமாகிறாரு. இது 2மே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போக மாட்டார். அப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக 2025 அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி குரு உங்கள் ராசியில் உட்காந்தார். அதிலிருந்து நிறைய போராட்டம். அப்படி பார்த்தா குரு ஜென்மத்தில் உட்காந்து நல்லது பண்ணல. சனி வேற பார்க்கும்போது ஜீவன சனியை பிடிச்சிட்டாரு. உரலுக்கு ஒரு பக்கத்திடி, மத்தாளத்துக்கு 2 பக்கத்திடின்ற மாதிரி உங்களுக்கு என்னாச்சு? தொழில் முடங்கி போச்சு, நிம்மதி இல்லை, கருத்து வேறுபாடு. இதுல நிறைய பேருக்கு மருத்துவ சார்ந்த செலவுகள், உடல் உபாதிகள், நிறைய பிரச்சனை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரின்றது இது எல்லாம் தாண்டி, அதாவது இது உங்களுக்கு ஒரு இடைவேளை மாதிரி. சரிங்களா? ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு இது ஒரு கேப்பு. அப்போ இந்த 4.5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க, சிறகு விரித்து பறக்க போகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஜீவன சனி உங்களை விட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தீரும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், தொழிலில் இருக்கக்கூடிய மேன்மை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த 4.5 மாதத்தில் கண்டிப்பாக டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் தொழில் இல்லாமல் சிரமம் படுறவங்களுக்கு நல்ல தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்க போகுது. பொதுவாக இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதை விட இந்த சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமாக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட், காயின் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், இவங்களுக்கு எல்லாமே, அதாவது தொழிலுக்கு தாங்க இது முக்கியத்துவம். ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஜீவன சனி, தொழிலுக்கே பிடிச்ச சனி. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான சங்கடங்கள் சரியாகுது, ஹெல்த் பிரச்சனை சரியாகுது, மன வருத்தங்கள் சரியாகுது, பொதுவாகவே குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு இந்த 2 கிரகமே உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகுது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம். முயற்சி எடுக்கல அப்படின்னா நம்ம அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு குருவும் ஃபேவரா வந்துட்டாரு, சனி பகவானும், அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? பழமொழி சொல்லுவாங்க, நாரதர் கலகம் நன்மையில போய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்றாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.